போஸ்ட் டெலிவரி பேக் பெயின்றது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து நார்மல் சொல்லலாம். டெலிவரி ஆகி கொஞ்சம் வீக்ஸ்லேருந்து அதுவே தானாக ரிசால்வ் ஆகிடும் 6 months டைம்குள்ளே. ஸோ இது எதனால் வருது பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, டெலிவரி டைமில் நம்ம பாடி ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக லிகமெண்ட்ஸ்லாம் சில டைம் லூஸ் ஆகும். ஸோ அந்த எஃபெக்ட் லாங் லாஸ்டிங்காக டெலிவரிக்கு அப்புறம் ஆகிறதுனால பேக் பெயின் வருது. நம்பர் 2, அந்த டெலிவரி ப்ராசஸ் அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில், லோவர் அப்டாமினல் மசில்லாம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் ஆல்ரெடி நம்மளோட கோர் மசில்லாம் வீக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேக் பெயின் வரலாம். நம்பர் 3, பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணும் போதும் ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்தா குனியும் போது நம்ம பேக்கை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால இந்த பேக் பெயின் வருது. நம்பர் 4, பிரெக்னன்சியில் வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாக வந்துடும் இல்லையா, அண்ட் அதுவே பிரஸ்ட் ஃபீட் அப்போ இன்னும் பால் வரணும்ட்டு வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆகும் போது இந்த மாதிரி பேக் பெயின் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கரெக்ட் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணும். கீழே ஒரு திங்ஸ் விழுந்துச்சு அதை எடுக்கணும் அப்படின்னா பேக் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்காம நீயை பெண்ட் பண்ணி எடுக்கணும். அண்ட் மைல்டு ஆக்டிவிட்டி பண்ணணும். அண்ட் பெல்விக் டில்ட் அண்ட் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணணும். அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங்கில் நிறைய சாப்பிட்டாதான் பால் வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அடிக்குவெட்டாக நியூட்ரிஷியஸாக எடுத்து வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணாவே இந்த பேக் பெயின் சரி பண்ணிக்கலாம்.